லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எக்ஸசைஸ் 1.1 ல 6th சம் பார்த்தோம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் 7th சம் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 1.1 ல 7th சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चन பாருங்க. prove that அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1/a they determine 1/a bc d plus c 1/b ca c plus a 1/c ab a plus d equal to 0 அப்படினு என்ன பண்ணோம் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க சரிங்களா. அப்ப இது எது மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்க. r1 r2 r3 மூணு ரோ இருக்கு சரிங்களா. r1 r2 r3 அப்ப மூணு ரோ இருக்கு சரிங்களா. பாருங்க ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் அப்ப 3 காலம் இருக்கு. அப்ப என்ன என்னங்க 3/3 மேட்ரிக்ஸ்ல இருக்கு சரிங்களா. என்ன பண்ண போறேன் இந்த 0 அப்படினு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்து போறேன் சரிங்களா. இப்ப லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துட்டு லெஃப்ட் சைடு எடுத்துட்டேங்க. பாருங்க क्वेश्चन எழுதி போறேன். 1/a determine 1/a bc b plus c 1/b ca c plus a 1/c ab a plus b क्वेश्चन எழுதிட்டேங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணோம் 0 அப்படினு ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா क्वेश्चन எழுதி பாருங்க. 1/a bc b plus c 1/b ca c plus a 1/c ab a plus b ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படினா abc ஆல மல்டிப்ளை பண்ணி abc ஆல டிவைட் பண்ணா வேல்யூ மாறாம இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன் abc ஆல மல்டிப்ளை பண்ணி abc ஆல டிவைட் பண்ண போறேன். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல abc ஆல மல்டிப்ளை பண்ணி abc ஆல டிவைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் abc ஆல மல்டிப்ளை பண்ணி abc ஆல டிவைட் பண்ண போறேன். क्वेश्चन இங்க பாருங்க 1/a bc b plus c 1/b ca c plus a 1/c ab a plus b. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கீங்க abc ஆல மல்டிப்ளை பண்ணி abc ஆல டிவைட் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த a எடுத்து இது r1 இது ஃபுல்லா r1 இது r1 ரோ 1 ஃபர்ஸ்ட் ரோவை ஃபுல்லா a ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் சரிங்களா. அடுத்து இந்த b எடுத்து என்ன பண்ண போறேன் r2 ஃபுல்லா ரோ 2வை ஃபுல்லா r2 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறேன் சரிங்களா. அடுத்து இந்த c எடுத்து என்ன பண்ண போறேன் அப்படினா r3 ஃபுல்லா ரோ 3 தேர்ட் ரோ ஃபுல்லா c ஆல மல்டிப்ளை பண்றேன் சரிங்களா. என்ன பண்ண போறேன் a எடுத்து ஃபுல்லா r1 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். b எடுத்து r2 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறேன். c எடுத்து என்ன பண்ண போறேன் r3 ரோ 3 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப பாருங்க என்ன இருக்கும் abc மல்டிப்ளை பண்ணா இங்க 1/abc அப்படி இருக்குமா. டிடர்மினன்ட் போட்டங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன் r1 எடுத்து சரிங்களா எதால மல்டிப்ளை பண்றேன் a * r1 ஃபுல்லா என்ன மல்டிப்ளை பண்ணேன் a வால மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப a வால மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா பாருங்க a வால மல்டிப்ளை பண்ணா a/a அப்ப 1 ஆயிருமா 1 கிடைச்சுமா 1 அப்படி எழுதிங்க 1. இந்த a வால மல்டிப்ளை பண்ணா என்ன வருங்க a b c அப்படி வருமா. இது a வால மல்டிப்ளை பண்ணா என்ன வருங்க a * b plus c அப்படி கிடைக்குமா. அடுத்து r2 ஃபுல்லா என்ன பண்ணிருக்கேன் b ஆல மல்டிப்ளை பண்ண சொல்லலாம். அப்ப r2 gives b into r2 ரோ சரிங்களா. செகண்ட் ரோவை ஃபுல்லா எதால மல்டிப்ளை பண்ண போறேன் b ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப b ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா பாருங்க இது b ஆல மல்டிப்ளை பண்ணா b/b அப்படி வருமா. b divided by b அப்படி வருமா. அப்ப b கேன்சல் ஆச்சுனா 1 அப்படி கிடைச்சுங்களா. அப்ப இது b ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணுங்க r ஆல எழுதுங்க abc b ஆல மல்டிப்ளை பண்ணா abc அப்படி கிடைக்குமா. அப்ப இது b ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வருங்க b into c plus a அப்படி கிடைக்குமா. பாருங்க அடுத்ததுல என்ன பண்ண போறேன் c எடுத்து ரோ 3 தேர்ட் ரோ ஃபுல்லா c ஆல மல்டிப்ளை பண்ணுமா. அப்ப என்ன பண்ண போறேன் r3 gives number c into r3 தேர்ட் ரோ ஃபுல்லா என்ன மல்டிப்ளை பண்ண போறேன் c ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப c ஆல மல்டிப்ளை பண்ணா c/c என்ன வருங்க 1 ஆயிருமா. கேன்சல் பண்ணா 1
ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வருங்க ABC அப்படினு கிடைக்குமா இது C ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வருங்க C into A plus B அப்படினு கிடைச்சுமா நம்ம இங்க என்ன இந்த எதை மல்டிபிள் பண்றோமோ அந்த டிடர்மினன்ட் பக்கத்துல எழுதணும் சரிங்களா இது மேல எழுத கூடாது என்ன மாற்றம் செய்யணும் அதுக்கு பக்கத்துல இத எழுதணும் சரிங்களா மேல டிடர்மினன்ட்ல இங்க எழுத கூடாது சரிங்களா இப்போ பாருங்க என்ன பண்ண போறேன் அடுத்த ஸ்டெப்ல இப்போ பாருங்க இது காலம் 2 இது C2 ல ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கா இந்த C2 ல காலம் 2 ல ஃபுல்லா ABC ஒரே மாதிரி இருக்கா இப்போ என்ன பண்றேன் ABC ஏ காமனா வெளிய எடுக்கிறேன் அப்ப எழுதுறேன் taking ABC from C2 சரிங்களா காலம் 2 ல இருந்து ABC காமனா இருக்கிறதுனால வெளிய எடுத்தேன் taking ABC from C2 அப்ப வெளிய எடுத்து என்ன ஆகுங்க ABC ஏற்கனவே ஒரு டிவைட் பை என்ன இருக்கு ABC கா அப்ப ABC அப்படினு சரிங்களா இப்போ C1 அப்படியே தான் இருக்கும் 1 1 1 அப்படியே தான் இருக்கு இதுல ABC காமனா வெளிய எடுத்தா ABC வெளிய போச்சுனா 1 இருக்குமா ABC வெளிய போனா 1 இருக்குமா ABC வெளிய போனா 1 மீதி இருக்கு என்ன இருக்குங்க A into B plus C B into C plus A C into A plus B காலம் 2 ல இருந்து ABC வெளிய எடுத்துட்டா 1 சரிங்களா இத பாருங்க கேன்சல் பண்ணிட்டேன் அப்ப 1 அப்படி இருக்கும் இப்போ பாருங்க C1 காலம் 1 காலம் 2 C2 ல காலம் 2 சரிங்களா ஒரே மாதிரி இருக்கு நான் என்ன சொல்றேன் டிடர்மினன்ட்க்குள்ள காலம் ரெண்டு காலமோ ரெண்டு ரோவோ ஒரே மாதிரி இருந்துச்சுனா அதோட வேல்யூ 0வா டிடர்மினன்ட்க்குள்ள அப்ப ஐடென்டிக்கல் C1 ம் C2 ம் ஐடென்டிக்கலா இருக்குங்களா C1 into C2 ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கனால என்ன 0 ன்னு எழுதலாமா ரெண்டு ஐடென்டிக்கல் வந்து டிடர்மினன்ட்க்குள்ள ஒரே மாதிரி இருந்துச்சு 0வா அப்ப 1 into 0 அப்ப என்ன எழுதிருக்காங்க 0 வா மல்டிபிள் பண்ணா 0 அப்ப என்ன பண்ணிருக்காங்க prove that 0 அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்களா அப்ப என்ன பண்றேன் equal to ரைட் சைடு அப்ப லெஃப்ட் சைடு எடுத்துட்டு ரைட் சைடு 0 அப்படினு ப்ரூவ் பண்ணிருக்கோம் பாருங்க நெக்ஸ்ட் சம் எக்சர்சைஸ் 1.1 ல 8th சம் லாஸ்ட் சம் சரிங்களா அப்ப பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க prove that டிடர்மினன்ட்க்குள்ள minus a square ab ac ab minus b square bc ac bc minus c square equal to 4a square b square c square அப்படினு ப்ரூவ் பண்ணனும் சரிங்களா அப்ப என்ன பண்ணனும் இது r1 r2 r3 மூணு ரோ இருக்கு இது c1 c2 c3 இது என்ன கொடுத்திருக்காங்க இந்த டிடர்மினன்ட் c 3/3 மேட்ரிக்ஸ்ல இருக்கு 3/3 மேட்ரிக்ஸ்ல இருக்கு அப்ப நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடு எடுத்து போறேன் இந்த ரைட் சைடு எடுத்து போறேன் அப்ப லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்து போறேன் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க minus a square ab ac ab minus b square bc ac bc minus c square क्वेश्चन லெஃப்ட் சைடு சரிங்களா இப்போ என்ன பண்ண போறேன் equal to அதே திரும்ப எழுத போறேன் minus a square ab ac ab minus b square minus b square bc ac bc minus c square இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படினா இதல பாருங்க r1 இது காலம் 1ங்களா சரிங்களா ரோ 1 ஃபர்ஸ்ட் ரோ r1 இந்த ரோ 1ல என்ன காமனா இருக்கு பாருங்க இங்க a இருக்கு இங்க a இருக்கு a இருக்கு அப்ப taking a from r1 ல இருந்து என்ன எடுக்க போறேன் a வை காமனா எடுக்க போறேன் சரிங்களா அப்ப நான் எழுதி போறேன் taking a from r1 ரோ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து என்ன எடுக்க போறேன் காமனா என்ன இருக்குங்க a காமனா இருக்கு a வை வெளிய எடுத்துட்டேன் பாருங்க அடுத்து செகண்ட் ரோ r2 செகண்ட் ரோல என்ன காமனா இருக்கு பாருங்க இங்கேயும் b இருக்கு இங்கேயும் b இருக்கு இங்க b இருக்கு மூணுலயும் என்னவா இருக்கு b தான் காமனா இருக்கு அப்ப என்ன சொல்றேன் taking b from r2 செகண்ட் ரோல என்ன எடுத்துட்டேன் b காமனா வெளிய எடுத்துட்டேன் அடுத்து தேர்ட் ரோல பாருங்க தேர்ட் ரோல
என்ன காமனா இருக்கு பாருங்க, என்ன காமனா இருக்கு, இதுலயும் C இருக்கு, இதுலயும் C இருக்கு, இதுல C இருக்கு. அப்ப தேர்ட் ரோ ஃபுல்லா என்ன இருக்கு, C காமனா இருக்கனால காமனா வெளிய எடுக்க போறேன். அப்ப taking C from R3 தேர்ட் ரோல என்ன காமனா எடுக்க போறேன், A C ஏ காமனா வெளிய எடுக்கிறேன். அப்ப பாருங்க A B C ஃபர்ஸ்ட் ரோல இருந்து A காமனா எடுத்தேன், செகண்ட் ரோல இருந்து B வெளிய எடுத்தேன், தேர்ட் ரோல இருந்து C வெளிய எடுத்தேன். அப்ப டிடர்மன் இங்க A போயிடுச்சு, அப்ப மீதி என்ன இருக்கு, இன்னொரு A இருக்குமா, அப்ப -A அப்படினு இங்க A காமனா வெளிய எடுத்தேன், அப்ப மீதி என்ன இருக்கும், B இருக்குமா, B இருக்கு. இங்க A காமனா வெளிய எடுத்தேன், அப்ப என்ன இருக்கும், C அப்படி இருக்குமா. பாருங்க செகண்ட் ரோல என்ன காமனா எடுத்துட்டேன், B வெளிய எடுத்துட்டேன், அப்ப என்ன இருக்கும், A. இங்க B காமனா வெளிய எடுத்துட்டேன், அப்ப என்ன இருக்குங்க, -B. இங்க B காமனா வெளிய எடுத்துட்டேன், என்ன இருக்குங்க, C அப்படி இருக்குமா. அடுத்து தேர்ட் ரோ ஃபுல்லா எதை வெளிய எடுத்துட்டேன், C காமனா வெளிய எடுத்துட்டேன், அப்ப C வெளிய எடுத்துட்டேன், என்ன இருக்கும், A அப்படி இருக்குமா. இங்க C வெளிய போச்சு, என்ன இருக்குங்க, B அப்படி இருக்குமா. இங்க C வெளிய எடுத்துட்டோம் அப்படினா என்ன இருக்கும், -C அப்படி இருக்குமா. அப்ப ABC இன்டு டிடர்மினன்ட். சரிங்களா. இப்ப பாருங்க ABC என்ன பண்றேன் அப்படினா, இங்க பாருங்க இது ஃபர்ஸ்ட் ரோவையும் இந்த செகண்ட் ரோவையும் ஆட் பண்றாங்க. இந்த ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படினா 0 அப்படி கிடைக்கும். இந்த ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணா 0 கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், டிடர்மினன்ட் போட்டேன். சரிங்களா. இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படினா R1 லையும் R2யும் ஆட் பண்ணி எதை எழுத போறேன், R1 எழுத போறேன். அப்ப R1 R2 R1ம் R2 ஆட் பண்ணி எதை எழுத போறேன், R1 எழுத போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் எழுத போறேன், இது R1 இது R2. ஃபர்ஸ்ட் ரோ இது R1, இது செகண்ட் ரோ R2. இது ரெண்டையும் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ணி R1 எழுத போறேன். ஆட் பண்ணி பாருங்க, -A+A ஆட் பண்ணா 0, +B யும் -B ஆட் பண்ணா 0, இது +C யும் இந்த ஒரு +C ரெண்டு ஆட் பண்ணா என்ன வருங்க, 2C அப்படி கிடைச்சுமா. என்ன ப்ரூவ் பண்ணோம், 4A² B² C² அப்படி ப்ரூவ் பண்றதுக்காக ரெண்டு ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா. பாருங்க அடுத்து R2 ல என்ன பண்ண போறேன் அப்படினா R2ம் R3யும் ஆட் பண்ண போறேன். ரெண்டு ஆட் பண்ணா இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். A+A ங்கிறது 2A அப்படி கிடைக்குமா. அப்ப என்ன பண்ண போறேன், R2ம் R3யும் ஆட் பண்ணி எதுல எழுத போறேன், R2 ல எழுத போறேன். அப்ப R2 இது R3 ரெண்டு ஆட் பண்ணா A+A ரெண்டு ஆட் பண்ணா 2A. சரிங்களா. -B+B ஆட் பண்ணா என்ன வருங்க, 0, +C -C ஆட் பண்ணா என்ன வருங்க, 0. R3 நம்ம எதுவும் பண்ணல, அது அப்படியே வச்சுட்டேன், A B -C அப்படி வச்சுட்டேன். சரிங்களா. இப்போ பாருங்க A B C இந்த டிடர்மினன்ட்டை என்ன பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா. R1 வழியா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பாருங்க இது 0 இதுவும் 0. நம்ம சிம்பிளா என்ன பண்ணுவோம், பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேங்களா. இது 0 இது 0. ஏதாவது மல்டிப்ளை பண்ணாலும் 0 வரும். அதனால அது போட தேவையில்ல. ABC இன்டு இதுவும் 0 இதுவும் 0. சரிங்களா. நம்ம 0 போட வச்சாலும் 0 தான், மைனஸ் 0 தான். ஓகேங்களா. அடுத்து பிளஸ் 2C பிளஸ் 2C எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் R1 வழியா. அப்ப பிளஸ் 2C. அப்ப இந்த எலிமெண்ட் எடுத்துட்டோம் அப்படினா இந்த எலிமெண்டோட ரோவும் விட்டுறணும், இந்த எலிமெண்டோட காலத்தையும் விட்டுறணும். சரிங்களா. இந்த ரோவை விட்டுட்டேன், இந்த காலத்தையும் விட்டுட்டேன். மீதி இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து போறேன், மைனஸ் மேட்ரிக்ஸ் எடுத்து போறேன். அப்ப என்ன பாருங்க, டிடர்மினன்ட் 2A 0A B அப்படி எடுத்து போறேன். சரிங்களா. அப்ப இது பிளஸ் நமக்கு சிம்பிள் தெரியும், இது மைனஸ் நமக்கு சிம்பிள் தெரியும். அப்ப A B C. ஓகேங்களா. பாருங்க இங்க 2C. ஓகேவா. 2C ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2A into B. அப்ப என்ன எழுதிருக்காங்க, 2AB அப்படி. சரிங்களா. இது பிளஸ் இது பிளஸ். அப்ப பிளஸ் இன்டு பிளஸ், மேலே பிளஸ் இருந்தால பிளஸ் தான். இப்போ இது 0 ஆல மல்டிப்ளை பண்ணினேன். இப்போ 0 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா இது 0 ஆகுமா, 0 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 ஆகுமா, மைனஸ் இருக்கு, அது மைனஸ்
இப்போ பாருங்க ABC 2C into ஏன்னா 2AB ல மைனஸ் பண்ணா 2AB தான் அப்ப 2AB ஓகேங்களா இப்போ பாருங்க ABC அப்படி வெச்சு ABC இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க 2 into 2 4 ஆமா 2 2s are 4 அப்ப 4 ABC 2 2s are 4 ABC ஓகேங்களா இப்போ பாருங்க இப்போ இத மல்டிப்ளை பண்ண போறேன் அப்ப 4 அப்படி வெச்சேன் பாருங்க A into A ஸ்கொயர்ங்களா A ஸ்கொயர் B into B ஸ்கொயரா C into C ஸ்கொயரா ஓகேங்களா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க 4A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் தான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்களா ப்ரூவ் ஆயிடுச்சுங்களா அப்ப என்னன்னா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்ப ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேங்களா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸசைஸ் சம் எல்லாம் பார்த்தோம் இப்போ எக்ஸாம் சம் பார்க்க போறோம் எக்ஸாம் 1.1ல எவாலுவேட் அப்படினு கொடுத்திருக்காங்க டிடர்மினன்ட் ஓபன் பண்ணிருக்காங்க 2 4 -1 4 அப்படினு கொடுத்திருக்காங்க எவாலுவேட் அப்படினு கொடுத்திருக்கான் இப்போ பாருங்க நம்ம क्वेश्चन எழுதிக்கிறேன் எவாலுவேட்னு கொடுத்திருக்காங்க டிடர்மினன்ட் 2 4 -1 4 அப்படினு கொடுத்திருக்காங்க சரிங்களா நமக்கு பாருங்க இது பிளஸ் இது மைனஸ் அப்படி எடுத்துக்க போறோம் இந்த லீடிங் டயகனல் எடுத்துக்க போறேன் இத ஃபர்ஸ்ட் இத எடுத்து ரெண்டு மல்டிபிள் பண்ண போறேன் இந்த லீடிங் டயகனல் மட்டும் எடுத்துக்கிட்டு இது ரெண்டு மல்டிபிள் பண்ண போறேன் 2 4s are 8 இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் அப்ப பிளஸ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான் வருங்களா அப்ப 4 2s are 8 அப்படிட்டாங்க அப்ப இது ரெண்டு மல்டிபிள் பண்ண போறேன் மல்டிபிள் பண்ணினேன் அப்படினா 4 1s are 4ங்களா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அப்ப -4 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு அப்ப என்ன எழுதிக்கலாங்க பாருங்க 4 1s are 4 -4 ஏற்கனவே ஒரு மைனஸ்னால மைனஸ் ஆஃப் -4 அப்படிட்டேன் சரிங்களா 4 1s are 4 -4 இன்னொரு மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆஃப் -4 எழுதிட்டேன் இல்ல மைனஸ் இன்டு மைனஸ் +4 அப்படினு எடுத்து ஒரே லைன் எழுதலாம்னு சரிங்களா 8 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்ப +4 அப்ப 8 4 ஆட் பண்ண என்ன வருங்க 12 அப்ப இதோட ஆன்சர் என்னங்க 12 அப்படிங்கிறது தான் ஆன்சர் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 1.2ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க find the minor and cofactor அப்படினு கொடுத்திருக்கான் minor and cofactor of all the element in the determinant 1 -2 4 3 அப்படினு கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ மைனர் கண்டுபிடிக்கணும் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணுங்க கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் சரி ஃபர்ஸ்ட் மைனர் கண்டுபிடிக்க பாருங்க மைனர் ஆஃப் 1 இந்த எலிமெண்ட்க்கு மைனர் கண்டுபிடிச்சோம் அப்படினா என்ன பண்ணு பாருங்க இதனுடைய ரோவை விட்டுறணும் இதனுடைய காலத்தை விட்டுறணும் அப்ப 3 இதனுடைய ரோவை விட்டுறணும் அந்த காலத்தை விட்டுறணும் அப்ப 3 தான் 1 ஓட மைனர் என்னங்க 3 அடுத்து பாருங்க -2 அப்ப மைனர் ஆஃப் -2க்கு இதுக்கு மைனர் கண்டுபிடிச்சோம் அப்படினா -2க்கு மைனர் கண்டுபிடிச்சோம் அப்படினா இதனுடைய ரோவை விட்டுறணும் இதனுடைய காலத்தை விட்டுறணும் அப்ப என்னங்க 4 தான் மைனர் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த இது எலிமெண்ட்க்கு 4க்கு எலிமெண்ட்க்கு மைனர் கண்டுபிடிச்சோம் அப்படினா மைனர் ஆஃப் 4 இந்த எலிமெண்ட்க்கு மைனர் கண்டுபிடிச்சோம் அப்படினா இதனுடைய ரோவை விட்டுறணும் இதனுடைய காலத்தை விட்டுறணும் ரோவையும் காலத்தை விட்டுட்டோம் அப்படினா என்ன வருங்க -2 அடுத்து மைனர் ஆஃப் 3 இந்த 3 எலிமெண்ட்க்கு மைனர் கண்டுபிடிச்சோம் அப்படினா இதனுடைய ரோவை விட்டுறணும் இந்த காலத்தை விட்டுறணும் ரோவை விட்டுறணும் காலத்தை விட்டுறணும் அப்ப என்னங்க 1 அப்ப இது மைனர் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கோஃபேக்டர் கேட்டிருக்கான் அப்ப கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் பாருங்க கோஃபேக்டர் ஆஃப் 1 இது கண்டுபிடிக்கணும் அப்படினா பாருங்க என்ன ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சிங்க பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் இதனுடைய சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படினா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க கோஃபேக்டர் ஆஃப் 1 இங்க 1க்கு மைனர் கண்டுபிடிச்சிடலீங்களா சரிங்களா இதுக்கு சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஓகே சரிங்களா இப்போ பாருங்க 1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா இது பிளஸ்ங்களா
இங்கே +3 இது மாறாதுங்களா, ++3 அது 3 தான் வருமா, ப்ளஸ்ஸால் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் தான் வருமா. அடுத்து பாருங்கள், கோஃபேக்டர் ஆஃப் -2 கண்டுபிடிக்கிறோம். இங்கே +4 ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணுங்களா, அப்போ என்ன இருங்க -4 சரிங்களா. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 4 இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சரிங்களா. இங்கே -2வா, ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ -2ங்களா, அப்போ என்ன இருங்க +2 அப்படின்னு ஆயிருமா. அடுத்து பாருங்கள், கோஃபேக்டர் ஆஃப் 3 இப்போ 3க்கு இது கண்டுபிடிக்கும் போது இங்கே +1 இருக்குது, ஏற்கனவே +ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வருங்க ப்ளஸ் தான் வருமா, அப்போ +1 சரிங்களா. இதுதான் என்னதுங்க 3 -4 2 1 தான் எதுங்க கோஃபேக்டர். இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இது மைனஸால் வர ஆன்சரை வந்து மைனஸால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னங்க கோஃபேக்டர் அப்படிங்கிறது சரிங்களா. மைனஸ் தான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.3ல் ஃபார் ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ இருக்குது. அடுத்து C1 C2 C3 இருக்குது சரிங்களா. காலம் 1 காலம் 2 காலம் 3 இது 3/3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே போட்டிருக்கிறது என்னங்க 2/2 மேட்ரிக்ஸ் போட்டோம், இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கு மைனர் கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. மைனர் கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நான் எக்ஸசைஸ் சம்மில் போட்டு காமிச்சிருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.3 வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் இன்னைக்கு. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த ஹோம்ஒர்க் சம் எழுதி எனக்கு அனுப்புகிறீங்க சரிங்களா. 3.3ல் 1.3 இந்த சம் மட்டும் ஹோம்ஒர்க் சம்மு இதை எனக்கு போட்டு காமிக்கிறீங்க சரிங்களா. நான் ஏற்கனவே எக்ஸசைஸ் சம்மில் போட்டு காமிச்சிருக்கேன், அதே மாதிரி சேம் அதே மாதிரி எனக்கு போட்டு சரிங்களா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்த சம்மு எக்ஸாம்பிள் 1.4ல் எவாலுவேட் அப்படின்னு கொடுத்துருக்கான். 1 to 4 -1 3 0 4 1 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது R1 சரிங்களா, இது R2 R3 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ. இது C1 C2 C3 சரிங்களா. இது 3/3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் அப்படின்னு கொடுத்துருக்கான், டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், சாதாரணமாக நம்ம வந்து R1 வழியாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் C1 வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, R1 வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி சரிங்களா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த சிம்பிள் நேம் வச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இது நேம் வச்சுங்க, ப்ளஸ் மைனஸு ப்ளஸ் இது நேம் வச்சுட்டிங்க அப்படின்னா ஓகே சரிங்களா. ஃபஸ்ட்டு 1 எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த எலமெண்ட் எடுத்துகிட்டு அப்படின்னா இதன் ரோவையும் விட்டுறணும், இதனுடைய காலத்தையும் விட்டுறணும், ரோவும் விட்டுறணும் காலத்தையும் விட்டுறணும். அப்போ என்ன இருக்குங்க பாருங்கள், 3 0 1 0 எழுதிட்டேங்க. அடுத்து மைனஸ் சிம்பிள் போகணுங்களா, -2 இந்த எலமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 2உடைய ரோவை விட்டுறணும், இதனுடைய காலத்தை விட்டுறணும், இந்த ரோ விட்டுறணும் காலத்தை விட்டுறணும். மீது என்ன இருக்குது பாருங்கள், -1 0 4 0 அப்படின்னு சரிங்களா. என்ன பண்ணுங்க, 2க்கு இதனுடைய ரோவை விட்டுறணும், இதனுடைய காலத்தை விட்டுறணும். அப்போ -1 0 4 0 அப்படின்னு எழுதிட்டேங்க. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் சிம்பிளுங்களா, +4 ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதனுடைய 4 எலமெண்ட்டுக்கு சரிங்களா, இதனுடைய 4 எலமெண்ட்டுக்கு இந்த 4ஐயும் விட்டுணும் சரிங்களா, இந்த 4உடைய ரோவையும் விட்டுணும், இதனுடைய காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன வருங்க, மைனர் மேட்ரிக்ஸ் என்ன வருங்க, -1 3 4 1 அப்படின்னு வருங்க ஓகேங்களா. இந்த 4க்கு எடுத்து அப்படின்னா இந்த ரோவை விட்டுணும், இந்த காலத்தை விட்டுணும், -1 3 4 1 அப்படின்னு எழுதிட்டேங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது ப்ளஸ்ஸு இது மைனஸு, அப்போ 1 3 × 0 இந்த லீடிங் டயகனலால் மல்டிபிள் பண்ணும். இந்த லீடிங் டயகனலால் மல்டிபிள் பண்ணால் 3 × 0 0 ஆயிருங்களா. அப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ண இருங்க, 1 × 0 0 ஆயிருமா, அப்போ -0. அடுத்து பாருங்கள், -2 இந்த ப்ளஸ்ஸு இது மைனஸ் சிம்பிள் எழுதிக்கிறேங்க. பாருங்கள், இந்த லீடிங் டயகனலா இதை மல்டிபிள் பண்ணாருங்க, இதுவும் 0 ஆயிருமா. திரும்ப இதையும் 0 4 0 பண்ணால் இதுவும் 0 ஆயிருமா, 0 அப்படின்ட்டு +4. அடுத்து பாருங்கள், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், இது ரெண்டு மல்டிபிள் பண்ண லீடிங் டயகனல் மல்டிபிள் பண்ணால் 1 1s are 1 -1, அப்போ -1 4 3s are 12, இங்கே மைனஸ் இருக்குங்களா, அப்போ -12 அப்படின்னு எழுதிடுங்க. பாருங்கள், இது 0 இருங்களா, 0ல் மல்டிபிள் பண்ண எல்லாருமே 0 இருங்களா, இதுவும் 0வா, 0ல் மல்டிபிள் பண்ண இருங்க, இதுவும் 0வா, +4 பாருங்கள், -12 -1 ஆட் பண்ணால் என்ன வருங்க, -13. அப்போ என்ன வருங்க,
4 into minus 13. ரெண்டு மல்டிபிள் பண்ண வருங்க 4 3s are 12. ரிமைண்டர் 1. 4 1s are 4. 4 plus 1 5ங்களா அப்போ 52. என்னங்க ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ மைனஸ் 52 அப்படிங்கிறது தான் ஆன்சர். பாருங்க எக்ஸாம்பிள் 1.5 so that அப்படின்னு கொடுத்துருக்காங்க x y z 2x plus 2a 2y plus 2b 2z plus 2c a b c equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ மட்டும் கவனம் பாருங்க. இந்த செகண்ட் ரோ மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x plus 2a 2y plus 2b 2z plus 2c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு எலமெண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரெண்டு எலமெண்ட் வந்து தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். சரிங்களா? அதான் பண்ண போகிறேன். பாருங்கள் கொஸ்டின் எழுதிட்டேங்க. கொஸ்டின் எழுதிட்டு ரெண்டு தனித்தனி பிரித்து எழுத போகிறேன். பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே வச்சுட்டேங்க. எக்ஸு ஒய் இசட். சரிங்க ஃபஸ்ட்டு ரோ அப்படியே வச்சிட்டேன். இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் தனி எழுதிக்கிறேன் பாருங்கள். 2x 2y 2z. இந்த தேர்ட் ரோவோட எலமெண்ட்டு அப்படியே வச்சுக்கோங்க. a b c அப்படியே வச்சுட்டேங்க. ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு ரோட எலமெண்ட் அப்படியே எழுதிக்கிறேங்க. x y z அப்படின்னு எழுதிட்டேங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த செகண்ட் ரோட எலமெண்ட்டில் 2x 2y 2z தனி எழுதிட்டேன். பாருங்கள் 2a அப்போ 2a 2b 2c a b c அப்படின்னு எழுதிட்டேங்க. தனி எழுதிட்டேன். ஓகேங்களா? சரிங்களா? இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டேன். ரெண்டு எலமெண்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கிறத தனித்தனியாக ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதிட்டேங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த XYZும் இதனுடைய XYZும் சரிங்களா இதில் 2x plus 2yZும் இதனுடைய டுவைஸ் தான் இதுங்க. சரிங்களா? இதனுடைய டுவைஸ் தான் இது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த R1 and R2 are proportional அப்படின்னு எழுதி போகிறேன். are proportional அப்படின்னு எழுதி போகிறேன். R1 R2 are proportional. சரிங்களா? அப்போ ரெண்டு இதுவும் ப்ரொபோஷனலாக இருந்துச்சு அப்படின்னா என்னவாக இருக்குங்க 0 அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஐடென்டிங்கிறனால ப்ராப்பர்ட்டிஸ்னால. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த ஏபிசியுடைய ப்ரொபோஷனல் தான் 2a 2b 2c தான். சரிங்களா? இதனுடைய ப்ரொபோஷனல் இதனுடைய டுவைஸ் தான் இதுங்க. அப்போ என்ன எழுதிருங்க இது R3யும் R2வும் R3யும் ஏர் ப்ரொபோஷனல் அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா? ஏர் ப்ரொபோஷனல். அப்போ இதுவும் 0 ப்ளஸ் இதுவும் 0 ஆட் பண்ண என்னங்க 0. அப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சிங்களா? என்ன கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? ரெண்டு எலமெண்ட் வந்து செகண்ட் ரோவில் ரெண்டு எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கு. இது தனித்தனியாக ரெண்டு எலமெண்ட் வந்து தனித்தனி டிட்டர்மெண்ட்டாக எழுத போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் என்ன பண்ணுறேன் XYZ ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுதிட்டேன். இந்த செகண்ட் ரோவில் பாருங்கள் ரெண்டு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ 2x 2y 2z அப்படின்னு எழுதிட்டு ABC அப்படின்ட்டேன். செகண்ட் டிட்டர்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ரோட எலமெண்ட் அப்படியே வச்சுக்கிட்டேன். செகண்ட் ரோட எலமெண்ட்டில் 2a 2b 2c அப்படின்னு எழுதிட்டேங்க. ABC அப்படின்னு இருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த XYZ அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ரோட எலமெண்ட் வந்து செகண்ட் ரோனுடைய டுவைஸ் அப்படி இருக்கிறதுனால இந்த R1ம் R2 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிட்டேன். R1 R2 ஆர் ப்ரொபோஷனல். அதனால் என்ன ஆகுதுங்க 0 அப்படின்னு எழுதிட்டேன். செகண்டு பாருங்கள் செகண்ட் டிட்டர்மெண்ட்டில் ABC. சரிங்களா? தேர்ட் ரோட எலமெண்ட்டு செகண்ட் ரோட எலமெண்ட்டுடைய டுவைஸாக இருக்கிறதுனால இந்த R2ம் R3யும் என்ன இருக்குங்க ப்ரொபோஷனாக இருக்கனால 0 அப்படின்னு நான் என்ன ஒரு டிட்டர்மெண்ட்டில் R1ம் R2 சேமாக இருந்தாலும் 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. செகண்ட் ரோவுடைய ஏதாவது ரெண்டு ரோவும் ரெண்டோட காலமும் சேமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுவும் 0 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ப்ரொபோஷனாக இருந்தாலும் நமக்கு 0 தான். சரிங்களா? அப்போ 0 + 0 = 0 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.6ல் எவாலுவேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எக்ஸு டிட்டர்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எக்ஸு எக்ஸ் + 1 எக்ஸ் - 1 எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நான் கொஸ்டின் எழுதிக்க போகிறேன். எக்ஸு எக்ஸ் + 1 எக்ஸ் - 1 எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன்.
இந்த லீடிங் டயகனல் எடுத்து போகிறாங்க பாருங்கள், இது ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறேன், இது மைனஸு, இந்த லீடிங் டயகனலாக மல்டிபிள் பண்ண போகிறேன். இந்த லீடிங் டயகனலால் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், ஓகேங்களா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு பாருங்கள். மைனஸு, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுறேன், மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டேன், சரிங்களா. ரெண்டு மல்டிபிள் பண்ண பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ்ஸு 1 அப்படி எழுதிட்டேன், சரிங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இது பாருங்கள் மல்டிபிள் பண்ண போகிறேன், எக்ஸ் இன்ட்டு எக்ஸு என்ன வருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். இது எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸ் அப்படின்னு வந்துடுங்க. இது மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுங்களா, அப்போ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆயிருங்க. இதால் மைனஸ் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 அப்படின்னு ஆயிருங்க. அப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே வச்சுக்க வெளியில், ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸால் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸால் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிடுறேங்க. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டேன், 1 அப்படின்னு வருது. இதுதான் ஆன்சர், ஓகேங்களா.